ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருப்பதிக்கு வர பக்தர்களுக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தான தலைவர் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால டோக்கன் இல்லாத இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு அதிக நேரம் ஆகலாம். வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் பொறுமையுடன் டிடிடி ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். பக்தர்களுக்கு தேவையான அன்னப்பிரசாதம், குடிநீர் வழங்கப்படும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் காலையில் 2:30க்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. இன்று அதிகாலை அந்த டோக்கனும் 2:30க்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணினாங்க. 1.25 மணி நேரத்தில் 2 டோக்கன்ஸும் தீந்துருச்சு. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. இன்று அதிகாலை 2:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்த டோக்கனில் நாளைக்கு சுவாமி தரிசனம் செய்யலாம். டோக்கன் வாங்கிறதுக்காக பக்தர்கள் நைட்லேருந்தே வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டோக்கன் தரிசனத்துக்கு எப்போவுமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். டைரக்ட் சர்வ தரிசனத்துக்கு தான் க்ரௌட் பொறுத்து மாறும் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஸோ அந்த டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தரிசனம் இப்போது ஆக்டோபஸ் சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா அப்டேட் பண்ணிக்கிறாங்க. சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு 20லேருந்து 22 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தரிசனத்தில். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 5லேருந்து 7 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். நேற்று நான் தெரிஞ்சவங்க மத்தியானம் 12:30 மணி போல் 300 ரூபாய் தரிசனம் க்யூ லைனில் ஜாயின் பண்ணி சீனியர் சிட்டிசன் ஸ்டார்ட் ஆகிறப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். சுவாமி தரிசனம் செய்துட்டு 3 மணி நேரம் ஆச்சு. லட்டு வாங்குறதுக்கு மட்டும் 3/4 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அலிப்பிரி டோல்லையும் மார்னிங் டைம்லலாம் ஹெவி க்ரௌட் இருக்குது. ஜீப்பில் போகிறதுக்கு கூட ஹெவி சார்ஜ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் ரூம் போட்டிருந்தாங்க. ஸோ தரிசனம் முடிச்சுட்டு பஸ்ஸு ஈஸியாக கிடச்சிட்டதுனால ஆன் டைமுக்கு கீழே இறங்கிட்டாங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தீங்கனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெவி ரஷ் இருக்கிறதுனால இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எப்பொழுதும் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. 250 டிக்கெட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு திருமலா திருப்பதி தேவஸ்தான தலைவர் கேட்டிருக்காங்க. டைரக்ட் சர்வ தரிசனத்தில் 20லேருந்து 22 மணி நேரம் ஆகலாம். சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஹெவி க்ரௌட் இருக்குது. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும்னா காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹெவி க்ரௌட் இருக்கிறப்பெல்லாம் நம்ம காலையிலே எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ரூமாக இருக்கட்டும், லாக்கராக இருக்கட்டும். வராகசாமி கோயிலில் நேற்று தரிசனம் செய்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு அப்டேட் பண்ணாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 90,923 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.81 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 53,090 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.60 லட்ச லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 4,175 பேர். ஸ்கூல் ஆனுவல் ஹாலிடேஸில் இருக்கிற அளவுக்கு திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் இப்பையும் தொடர்ந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் மாதத்து புக்கிங் பற்றின அப்டேட் போர்ட்டல் ப்ரெஸ் ரிலீஸ்லலாம் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.